ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கோம். சரிங்களா? இங்கேருந்து நம்ம ஒரு டிரைவ் எடுக்க போறோம். இங்கேருந்தே நம்ம எடுக்க போறதில்ல. ஏன்னா, நான் வேற ஒரு இடம் பார்த்தேன். ஏன்னா, இது ஆல்ரெடி இருக்கறனால இன்னும் எடுக்கல, பார்த்துக்கலாம். ஆனா, இங்க ஒண்ணு பார்த்தேங்க. இது வந்து நம்மளுடைய ஒரு விஷயத்த வேற கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நம்புறேன். எங்கடா அது? இந்தா இருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஒரு எம்ப்டி பிளேஸ் இருக்குதா, இங்க போறோம். எப்படி இருக்குது வெளிய போற வழி? ஓகே, இங்க இருக்குதா? வண்டிய ஸ்டார்ட் பண்ணு. 22 நிமிஷம் தான், பிரச்சனை இல்ல. உள்ள போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம். ஓ! ஸ்பீட் பிரேக்கரா அது? பார்க்கவே இல்லடா. எங்க இந்த ஊர்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்க போதுன்னு சொல்லிட்டு இது இது பண்ணவே இல்ல. இந்த பிராண்ட நம்ம அப்புறமா எடுக்கலாங்க. இப்ப வேண்டாம். ஏன்னா, இப்ப நம்ம எடுக்க போற இடத்துல வந்து ஒரு இது இருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு ஒரு புதுசா ஒரு இடத்த ஓப்பன் பண்ணலாம் அத வச்சிருந்தா. அதனால அது போய் எடுக்கலாம். எடுத்துட்டான். இதுவும் ஒரு பகல் நைட் ஆகிட போதுன்னு நெனைக்கிறேன். டிராவல் பார்க்கலாம். ம். எவனா வரீங்களா? வரீங்களா? வந்துராதீங்க. அப்புறம் பிரச்சனை தான். பெட்ரோல் போடலாமா? ம். ஓ! அந்த பெட்ரோல் பங்க்குள்ளயே போ முடியாது போலதுங்க. வேண்டாம். போகும்போது போட்டுக்கலாம் எங்கேயாவது. இது ஒரு புது இடம். ம். பாருங்க, இங்க வேற நெறைய ட்ரக் நிக்குதுங்க இந்த கம்பெனில. பக்கத்துல இருக்க கம்பெனி தான் போறேன். இந்த கம்பெனி கிடையாது. தெரியுதுங்களா? அதான். ம். பாருங்க, லைட்லாம் போட்டு பக்காவா வச்சுக்கிறானுங்க இந்த கம்பெனிய. ஓகே. ம். உள்ள போ. என்டர். நான் நெனச்சது இருந்தா நல்லாருக்கும். இருக்குதுங்க. இதான் நான் பார்த்தேன். மெட்டலா இது வந்து ஒரு இது பண்ணி அள்ளி போடுற மிஷினுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புது இடம் ஒண்ணு ஓப்பன் ஆகணுங்க. இந்த இடம் மட்டும் ஓப்பன் ஆகாம இருக்கு. அ ஹங்கேரியில. அதனால அங்க போயிடலாம். அங்க போய் அத ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் தூரம் தான். பரவால்ல. போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கம்மி அமௌண்ட்டு, தூரம். இருந்தாலும் பாருங்க, ஹெவி வேற. ஒரே நிமிஷம். ஹெவின்னு குடுத்துருக்கானுங்க. ம். எடுக்கலாம். நம்ம வண்டியில அதெல்லாம் எடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
கன்டினியூ. எங்கே பாருங்க? அங்கே இருக்குதா? என்னடா ஒழிச்சு வச்சுக்கிறீங்க? அடப்பாயிலா, அந்த சைடு ஒழிச்சு வச்சுக்கிறானுங்க. இது மூலமாக நம்மளால் வந்து லாக் ஆயிடுச்சுங்க. நாங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது பாருங்க வண்டி. வேற லெவல். பாருங்க, இப்போ நான் எப்படி போனோம்? அங்கே தான் இருக்கு. ஓப்பன் பண்ணுப்பா. ம், பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல? நல்ல பெரிய மிஷினுங்க, அதான் வெயிட் ஹெவின்னு கொடுத்துருக்கான். நல்ல வேலை அடிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 13 மணி நேரம் இதாகுதுங்க. பரவாயில்ல, 13 மணி நேரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எப்படியாவது அதை முடிக்கணும், அவ்வளோதான். பதிமூணு மணி நேரம்லாம் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமான விஷயமே முடிக்கணும், அவ்வளோதான். வெயிட் பண்ணு, நான் போகணும்ல.
தெரியல வேறு எதுவும் இல்லை. அதுதான் ப்ராப்ளம். எவ்வளோ வண்டி வரும் பாருங்களேன். ஒன்றும் தெரிலங்க. ஏப்பா பாருங்க, இவ்வளோ ஒரு ஒரு இது பாருங்க. காலையில் உள்ள நேரத்தை கரெக்டாக முடிச்சா போதுங்க. நைட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். விடிஞ்சிருச்சு, லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் இது வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹெவி தானே. ஆக்சுவலாக இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது தூங்குறதுக்கு. அப்படி தான் கணக்கு வச்சுக்கணுங்க. ஏன்னா இவனுங்க அதுக்குள்ளே நொய் 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 நொய்னு வேணுங்க. நீங்கள் அப்படியே போனீங்கன்னா நான் போயிடுவேன். நீங்கள் ஏறினா தான் பிரச்சனையே எனக்கு. ஏய் நல்ல வேலை பார்த்தேங்க, இல்லாட்டா தேவையில்லாமல். இது மண்ணள்ளி போடுறதா இல்லை ஓட்ட போடுறதான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பணும். பெரிய டெலிவரி. இதை முடிச்சோடனே ட்ரக்கு வேறு மாற்றணுங்க. ட்ரக்கு வாங்கணும். இந்த ட்ரக்கு நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நம்ம வந்து ட்ரக் வாங்குறது நல்லது. நல்லா ஹெவியான ட்ரக்காக வாங்கி வச்சுக்கலாம். இங்கே ஒன்று போய் பாருங்கள். ஆனால் அதோட பெருசுங்க நம்ம வச்சு கொண்டு போகிறது. அது சின்னது தான். தள்ளி போக மாட்டியா? நான் தான் போகணுமா? போக மாட்டேறானே. பார்த்து போகணும். அவசரமே பட வேணாம். இது வந்து ஒரு 3 பாருங்கள். ஜெர்மனிலேருந்து வேற ஒரு கண்ட்ரி, இன்னொரு கண்ட்ரி, அப்புறம் தான் 3வது கண்ட்ரிங்க. அப்படி தான் போகிறோம்.
வேகமாக போக மாட்டானுங்களே இவங்க. என்ன ஆறு நடிச்சாலும் அவனுக்கு போகிறதான் போகணுங்க. அதான் பிரச்சனையே. ஏறுறதுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க. ஏய் வேணாம் வேணாம் வச்சிடாத. இப்போ கொடுத்தான். ரெண்டும் ஒரே விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம தான் வழியை உருவாக்கணும். ஓ ஓ ஓ ஓ ஓ டெய்ரி ப்ராடக்ட், மில்க் சம்மந்தமான ப்ராடக்ட் அதெல்லாம். இந்த ரூட்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சூப்பர் தான். அவ்வளோதான், அப்படியே போ. பார்த்தீங்களா, ரெண்டும் ஒரே வண்டி மாதிரில. அது வேற, அது வேற, இது வேற. இடிச்சிடாதடா. இடிச்சோன்னா அவ்வளோதான், தேவையில்லாத பிரச்சனை. வெயிட் பண்ணு. அதான் இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, வெயிட் பண்ணுறது. ரவுண்ட் ஆனா நம்ம ஊரில் ரவுண்ட் ஆனா அதிகமாக இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து அண்ணா நகர் சைடில் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. சிட்டி விழிச்சிடாது. அது தப்பாக பிரேக் அடிச்சா கேளுங்க. சின்ன ரோடு, எங்கேயாவது சின்ன தப்பானா கூட அடிச்சிருவோம். ஆனால் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். 2 மணி நேரம் இருக்குங்க, அப்புறம் தூக்கம் தான் சொல்லி தொந்தரவு பண்ணுவானுங்க.
ஓரம் போய்ட்றா டேய், ஓரம் போடா, அப்படியே போடா. அது இடிச்சிடாத போயிட்டு அவனை. பா சரியான மேடுங்க இது. இங்கே ஒரு இடம் நல்ல இடம் இருக்குது, பெட்ரோல் போடுறது அப்படியே போட்டு போயிடலாம். இன்ஜின் ஆஃப் பண்ணு. டீசல் 46 ரூபா 80 பைசா. 750 லிட்டர் பிடிக்கும். இல்லை 760 வந்துருக்குது அப்படி தெரியல. ஓகே அவள் தாங்க, பெட்ரோலையும் போட்டாச்சு. இனிமேல் நிறுத்த வேண்டிய இடம் தூங்கக்கூடிய இடம் தான், அங்கே தான் நிறுத்தணும். மழை பெய்யுது. ஒரு 2 கிலோமீட்டர் 2 மணி நேரம் ஓட்டிட்டு நம்ம தூங்கலாம் தாராளமாக. 2-3 கூட ஓட்டலாம். மலை ஒரு பேஸ்கெட் பால் கேம் ஒன்று எடுத்தங்க. பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆக மாட்டுங்க. அது காசு கொடுத்தா வாங்கினேன். சின்ன அமௌண்ட் கம்மி தான். இப்போ இல்லைங்க, ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா ஏன்னு தெரில, ஒர்க் ஆக மாட்டுது. இன்ஸ்டாலேஷன்லாம் ஆகுது, எல்லாம் ஆகுது, ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது போடலான்னு நினச்சேன். சரி பேஸ்கெட் பால் போடலாம். சைடு போகக்கூடாது, எல்லாரும் வேறு வழி இல்லை. இவனுக்கு கூடயே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க. அதனால் அப்படியே ரைட்டில் ஏறி போயினே இருக்கலாம். கொஞ்சம் தூங்கக்கூடிய இடம். விட மாட்டானுங்க போது. பாருங்களேன், இவ்வளோ பேர் போகிறானுங்க. என்ன அநியாயம் பண்ணுறானுங்க. எப்படி போக வேண்டியிருக்கு பாருங்க உங்களால். ஓப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பாருங்க வழியே விட மாட்டானுங்க. அப்படி பாட்டு போறானுங்களே ஒரு லைன் பிடிச்சி.
வழி விட்டா தான் நான் போக முடியும். பா அப்படி கூட போயிருக்கலாம். எப்படி பிரேக் அடிச்சேன் பார்த்தீங்க, தெரியும் அப்படி தான் போவான்னு. அவ்வளோதான் பிரேக் அடித்தேன். தவலாம் வெடி வாங்கிட்டு வேணாடா. இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. ஆக்சுவலாக 2-3 மணி நேரம் இருக்குது தூங்குறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே தொல்லை பண்ணுவானுங்க. இப்போ எங்கே இருக்கேன் பார்க்கலாமா? பார்த்தீங்களா வேறு கண்ட்ரிக்கு வந்துட்டோம். பார்த்து 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 அவ்வளோதான். ஸ்மூத்தாக ஆன் பண்ணும். ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஓகே. யாரா அவன்? யாரா வேண்டா, இப்போ தான் அழகாக போயிட்டுருக்கடா. எதுக்குடா திரும்பினேன்? உன்னை எவன்டா திரும்ப சொன்னான்? பயங்கர சென்சிட்டிவாக இருக்குங்க. சே, இன்னும் 2 மணி நேரம். ஆனால் அதில் எப்படி இப்போவே கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. தூங்கு 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 தூங்கு. இது ஒன்று தாங்க கரெக்டாக சொல்கிறானுங்க, தூங்கு தூங்குன்னு. மழை நின்று போச்சு. நல்லா தூங்கக்கூடிய இடம் தான், பெரிய இடம் வந்து. ஆனால் நான் இங்கே தூங்கலை. இன்னும் 1 மணி நேரத்தை யூஸ் பண்ணலாம். 1 மணி நேரத்தை. அதுக்கப்புறம் தூங்கிடலாம். பார்த்தீங்களா இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிடா, தூங்கு 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 கத்தினே இருக்கணும். இங்கே ஒரு பெரிய இடம் தான் இருக்குது தூங்குறதுக்கு. இங்கே தூங்கிடலாமா பேசாம? ரிவர்ஸ் எடுத்துலாம் தூங்க முடியாதுங்க. இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு இதாகலை. வேறு இடம் வரும், இந்த இடத்த தூங்கலாம். நான் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து தூங்கிடலான்னு நினச்சிங்க. இஷ்டம். நல்ல வேலை. எதுக்கு இவ்வளோ டிராஃபிக் இங்கே? அது ரிவர்ஸ் எடுத்து தூங்க முடியாது, கஷ்டம். ரொம்ப நேரம் ஆகிடும் அதுக்கே தூங்குறதுக்கே. போகிற வேலை வரும், நிறைய தூங்குற இடம் இருக்கும்.
அதான் அங்கே போய் துவைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நிறைய இதுக்கான மிஷினுங்கள் இருக்குங்க. வித்தியாசம் இது பாருங்க, வித்தியாசமான மிஷின் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃப்ரண்ட்டில் உள்ள விஷயங்கள் மட்டும் மாறுங்க. அதான் விஷயமே. என்ன ஆச்சு? கம்பி உழுந்துச்சு போகுது. கம்பி உழுந்தெடுத்தோ. தெரியுதுங்களா? ஓகே, போகலாம். சும்மா அப்படியே பார்த்தேன், கம்பி எப்படி டைரக்ஷன் அடிக்குது பாருங்க. இப்போ வரக்கூடிய இடத்துல ரெஸ்ட் எடுத்தலாம். பயங்கரம் பாருங்க, எவ்வளோ நேரம் சீக்கிரம் சீக்கிரம் சொல்கிறானு பாருங்க. தூடா தூடா தூணா வரலையே. எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம். ஓ, இச்சிடாத. அதான் நீ பொண்ணெல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். கரெக்டாக பண்ணி இடிக்கிற மாதிரி போயிடக்கூடாது. இதை வரப்போகுதுங்க, தூங்குற இடம் வரப்போகுது. ஒரு தடவை மேப் போட்டு எந்த ஏரியா போனோம் ஞாபகம் இல்லைங்க. நுங்கம்பாக்கம் தாண்டி நுங்கம்பாக்கத்துலேருந்து அண்ணா நகர் போகிற வழியிலோ ஏதோ நினைக்கிறேங்க. அப்போ அந்த மேப்பில் ஒரு லேடி பேசுவாங்கள்ல, அவங்க வந்து எப்பவுமே வாய்ஸ் கொடுப்பாங்க, இங்கே லெஃப்ட் திரும்புங்க ரைட்டு திரும்புங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு வாய்ஸ் அவங்க சொன்னாங்க பாருங்கள், அந்த ஏரியா பேரை, ஒரு ஏரியா நான் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு ஏரியா பேர் சொல்கிறாங்க அவங்க. அதாவது கேகே, அப்புறம் டிஐ, எம்ஓ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவ்வளோ லெட்டர் சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டு சொல்கிறாங்க. அப்பா, அப்போனா அது என்ன மாதிரி பேரில் உள்ள தெருன்னு தெரிலங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லெட்டராக சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு இதுன்னு தெரில. வந்துச்சு தூங்குற இடம் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இன்ஜின் ஆஃப் பண்ணு, என்ட்ரு அடி. எவ்வளோ நேரத்துக்கு கொடுப்பான்? பரவாயில்ல, சாயந்தரம் வரைக்கும் கொடுத்துருக்கான். அவ்வளோதாங்க.
பா பாருங்க வியூவை. எப்படி இருக்கு பாருங்களேன். பா ஈவினிங் டைம் இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம். என்னடா எதுவுமே இடிக்காமல் போயிட்டுருக்கேனே பார்த்தங்க. காருக்காரன் நம்மளை எப்போவுமே தாக்குறது காருக்காரன் தாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காருக்காரன் வந்தாலும் நம்மளை அழகாக தூக்கிடுவான். அந்த மாதிரி அந்த கூகுள் மேப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுதுங்க. எனக்கு ஒரு நேரத்தில் அப்படியே மண்டை என்னடா அது இவ்வளோ இவ்வளோ பெரிய பேரா ஒருத்தருக்கு. ஐயோ ஐயோ போச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரிய பெரிய டேமேஜ், காசெல்லாம் போச்சு. சே கிட்ட வந்துட்டேங்க, இதுதாங்க பிரச்சனையே. கொஞ்சம் லைட்டாக தட்டினா கூட காலி. ஆனால் வண்டி போயிடும், போகமெல்லாம் இருக்காது. ஆனால் காசு நிறையா போச்சுங்க, அவ்வளோதான். இது என் மேலே தாங்க தப்பு. பாருங்கள் ட்ரக்கு எவ்வளோ டேமேஜ், இன்ஜின்லாம் காலிங்க. இப்போ தான் சொன்னேன் ட்ரக்கு மாற்ற போகிறேன்னு, அதுக்குள்ளே எல்லாம் காலி பண்ணிட்டேன். ஷே சரி எப்படியா கஷ்டப்பட்டு இதிச்சு சேர்த்துடணுங்க, இல்லாட்டா எவ்வளோ அமௌண்ட் போகும் தெரியுமா நீங்கள் வேறு. இப்போ இதுக்கு வந்து 1.m ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இதுக்கான ப்ரைஸ் வந்து 1.m கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நீங்கள் இதை வந்து இங்கேயே ட்ராப் பண்ணுறீங்கன்னா 15m போகுதுங்க. அநியாயங்க அதெல்லாம். அதனால் நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கறது நல்லது. ஓட்ட முடியும், வண்டியை ஓட்ட முடியும்னா கொண்டு போய் சேர்க்குறங்க. வண்டி ஓட்ட முடியும், ஆனால் 40% காலி வண்டி. ஃப்ரண்ட்டில் இன்ஜின்லாம் காலி, ஆனால் வண்டி ஓடு தான் செய்யுது இப்போதைக்கு.
இனிமேல் அடிபடாமல் அப்படியே கொண்டு போய் சேர்த்துறது நல்லது. இன்னும் அடிபட்டுச்சுன்னா வண்டி காலியாயிடும். நான் எதிர்பார்க்கல, பனியாக இருக்குது, டைம் ஆயிடுச்சு, இருட்டுது, அதான் வரதில்ல. எப்படி வண்டி பறந்துச்சு பார்த்தீங்களா? ச்சே, சரியான வளைவுங்க. ஹெலிகாப்டராக நிற்குது. ஏன் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு? தான் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல். இட்ஸ் அத எப்படா? ஓ, ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாதுங்க. இவன் எவ்வளோ ஸ்லோவாக போகிறான். அது அப்படியே திருப்பி அப்படியே ஓட்டி ஓட்டி கொண்டு போய் சேர்த்துறா தம்பி. வண்டிக்கு இப்போ இதுக்கு பா பார்த்தீங்களா எப்படி வந்தான்? பார்த்தீங்களா அவன்? நிறுத்துறான். போ, பாருங்க, அவன் பாருங்க. ஐயோ 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 ஐயோ, இவனுக்கு தொலை தாங்கலையே. ஏற்கனவே வண்டி டேமேஜில் இருக்குதுங்க. விடுங்க, வேறு இடிச்சு 45 இருந்தது 46 ஆக்கிட்டானுங்க. நான் தான் இடித்தேன், அவனுக்கு இடிக்கல. பட் இருந்தாலும் எதுக்கு பிரேக் அடிச்சானே தெரியல அவன். இந்த வண்டியை அப்படியே சேல் பண்ணிட்டு வேறு வண்டி வாங்கணுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த வண்டிக்கு நான் செலவு பண்ணுற காசுக்கு நான் புது வண்டி வாங்கிட்டு போயிடலாம். அதனால் அந்த வண்டியை சேல் பண்ணிட்டு ஏதாவது புது வண்டி வாங்கி அதை ஓட்டிக்கலாம். சவுண்டு பார்த்தீங்களா? வண்டியோட சவுண்டு, வண்டியோட சவுண்டா இல்லை வேறு எந்த சவுண்டு தெரியல. ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி கேட்குது பாருங்க. ஓ, அது அந்த கம்பியோட சவுண்டுங்க. சாரி, வந்துட்டோங்க, பக்கத்தில் வந்துட்டோங்க. இது புது ஏரியாங்க.
நிறைய வேலைகள் நடக்குது. என்ன வழி விட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி தெரியல. திரும்பானா திருப்பியும் திரும்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எந்த ஏரியாவில் இருக்கோம்? அங்கேரி வந்துட்டோம். அங்கேரி 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 அதான் அங்கேரி. அதனால் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு எதாவது இடித்து பெரிய டேமேஜ் ஆகலை, சின்ன டேமேஜ் தான், தயவுசெய்து கொண்டு போய் சேர்த்துருங்க. முன்னாடிலாம் அவ்வளோ செலவாகாதுங்க, இப்போலாம் பயங்கரமாக காசு எடுக்கிறானுங்க. அது காரணம் என்னென்னு தெரியல. ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணனால அப்படி ஆகிடுச்சான்னு தெரியல. இப்போ நான் இந்த கேமை முடித்தா எனக்கு 40 லெவலில் தாண்டறது கூட வாய்ப்பு இருக்குங்க. 40 லெவலுக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இருட்டிச்சுங்க. இனிமேல் நம்ம இந்த வியூவிலேயே தான் போகணும், ஏன்னா இருட்டிச்சு. பாருங்க, ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். அதான் எங்கள் எல்லா இடமும் பாருங்களேன், இதுவாக இருக்குது. எஸ், ஒருத்தன் வரான், வந்துட்டான். ஓரமாக போ. அவளை பற்றி பெருசாக சொல்கிறேன். இங்கே அங்கேரியில் ஒரு இடம் வாங்கணுங்க எப்படியாவது. அங்கேரி இடம் வாங்கி ஆளை ஒரு வேலைக்கு போடணும். ஒரு 47 நிமிஷம் தான் இருக்குது. பெரிய வளைவு இல்லை, எனக்கு சந்தோஷப்படுது. இல்லாட்டா இடி வாங்கியிருப்போம். ஏதோ மக்கள் வாழாத எடுத்து கல்பனாதீங்க. பா பாருங்க எவ்வளோ டேமேஜ் பாருங்களேன். அப்பா
நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா விடியறது செம ஃபாஸ்ட்டாக விடியுதுங்க. வெயில் டைம்னால சரியான ஃபாஸ்ட்டாக விடியுது. முன்னாடிலாம் விடியறதுக்கு ஒரு 6 மணி 6:30 ஆகிடும். இல்லை 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. பா எப்படி போட்டுக்கிறான பாருங்களேன் இவனுங்க. டேய் பாவிங்களா, எந்த ரூட்லேயும் வரக்கூடாதுன்னு அப்படி போட்டுக்கிறாங்க. ஏய் ஃபஸ்ட் ஜீப் பார்க்குறாங்க. ஒரு ஜீப் போகுது பாருங்க, சூப்பராக. எந்த சைடும் வந்துடக்கூடாது. இதுதான் எப்படி போட்டுருக்கானுங்க. ஓகே, இங்கே நிறைய பிராண்ட் இருக்கு போகுது. சூப்பர், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டேன். ஏரியா வந்துடுச்சு. இறக்கி முடிச்சிடுவோம். முடிச்சோட தான் அது மத்தியா புது ஏரியா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. அப்பா, இதுக்கு தாங்க அவ்வளோ கஷ்டம். ஜீப் இல்லையா அது? ஜீப் மாதிரியே இருக்குது பார்க்குது வண்டியை. இன்னும் வேகமாக போக மாட்டானுங்க, இந்த இடத்துல நிற்பானுங்க. ஏறிப்போ அவ்வளோதான். ஓ அப்படி போகிறேன் நான். இல்லையே, அப்படி போலையே. சவுண்டு பார்த்தீங்களா? கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? அதான் இன்ஜின் சவுண்டு கேட்குது. இன்ஜின் பிரச்சனை ஆச்சு. அதான் கிட்ட வந்துட்டோம். இனிமேல் தான் ஒன்றுதான். அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். பா என்னென்னலாம் கொடுக்க போகிறானு பாருங்க. எதுவுமே வேண்டாம். பேடு அப்பா என்ன சொல்ல, இவனுங்கள பெரிய அளவுக்கான ஒரு மைனஸ் கொடுத்துட்டானுங்க. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, கொண்டு வந்து சேர்த்துணுங்க. அண்ணா நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், நான் வந்து இந்த லெவலே முடிஞ்சிடணும்னு நினச்சேன், முடியவே இல்லைங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்ததுங்க. ஆனால் ஏன் குறைச்சிட்டானுன்னு தெரியல. அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மியானனால டிஸ்டன்ஸு குறைச்சானுங்க போகுது.
ஓரளவுக்கு பரவால்ல. ஓகே. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. வண்டி எங்கேருந்து எடுத்துடலாம். எடுத்து வண்டி ஆஃப் பண்ணுவோமா? கொஞ்சம் இன்ஜினுக்கு ரெஸ்ட் குடுப்போம். 46% காலி. ஓகே நண்பர்களே. கஷ்டப்பட்டு முடிச்சுட்டோம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வண்டிய மாத்தணும். அதுக்கான வேலைய பண்ணுவோம் நெக்ஸ்ட் இதில. இப்போதைக்கு பாய்.